நேற்று நைட்டு தான் இதே முரளி பார்த்து முடித்தேன். சரியா ஏன்டா பார்த்தேன்ற லெவலுக்கு என்ன பண்ணிட்டீங்க. மொத்த படத்தையும் தனித்தனி கிளிப்பாக பார்த்தா சூப்பராக இருக்கும். நீ மொத்தமாக ஒரு படமாக உட்கார வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முடியவே முடியாது, பார்க்கவே முடியாது. தேட்டர் போய் பார்க்கணுன்னுலாம் நினச்சேன், ஆனால் நல்ல வேலை நான் போய் பார்க்கல. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம். நாஸ்டாலியாலேயே ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க. இப்படி இருக்கும் தெரியுமா, அப்படி இருக்கும் தெரியுமான்ட்டு இதெல்லாம் மெசேஜில் நம்ம பேசிகிட்டு இருப்போம்ல உட்காந்துட்டு, அந்த மாதிரி உட்காந்துட்டு படம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. கதை ஆரம்பிச்சிடும், அதான் கதை ஆரம்பிச்சுன்னு பார்த்தா கதையும் ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே ஃபஸ்ட் ஹாஃபே முடிஞ்சிச்சு. செகண்ட் ஆஃப் பிளாட்டை பார்த்தா நம்ம சச்சின் படத்தில் விஜய் வந்துட்டு பொண்ணுக்கிட்ட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, கோயிலில் கும்பிட்டது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சிரிச்சுட்டு போவார்ல, அதே மாதிரி வடிவேல் பின்னாடி குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு அவன் வாங்கின அதே மூச்சு அதுதான் சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு அடி வாங்கிட்டு போவார். அதுதான் செகண்ட் ஆஃப். இதில் சிரிப்பு எது தெரியுமா, ஃபாஃபாவை எந்த படத்தில் எந்த கேரக்டர் ரோல் எப்படி கொடுத்தாவா அது தலைவை அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். படமே நல்லா இல்லைனாலும் அந்த மனுஷனோட சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அந்த மனுஷனையே அந்த படத்தில் ஒன்றுமே பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. என்னால் அதை தான் தாங்க முடியல.